நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் வந்து எப்படிலாம் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே வந்து உதவிகரமாக இருந்துகிட்ருக்கு. நேற்றைய தினம் வீக்லி அனலைசிங்கில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஜஸ்ட்டு 0.25 வந்து பார்த்திங்கன்னா 25,000 அப்படிங்கிற மைல் ஸ்டோனை வந்து மிஸ் ஆகிருக்கு. நாளைய தினம் வந்து அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, எவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் 25,062 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்ட்டு. 25,000 வந்து ஒரு மேஜராக ஒரு ரவுண்டு ஃபிகர் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் தான் வந்துச்சு. 24,900 1 செகண்ட் 999.75 24,999.75 அப்படிங்கிற லெவலை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஏன்னா 25,000 லெவல் போனோன்னா வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினச்சிருந்துருக்காங்க. அந்த இடத்துலேருந்து ஒரு ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷர். ஏன்னா 25,000 ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. அந்த ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு மார்க்கெட் வந்து இமிடியேட்டாகவே சப்போர்ட் வந்து எடுத்துருச்சு. எவரி டிக்ளைன் வந்து மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. மார்க்கெட் கீழே விழுந்ததுன்னா உடனே வந்து அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட் வந்து கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருக்கு. எப்போ விழுகும் அப்படின்னு பார்க்குறாங்க. விழுந்தது அப்படின்னா அந்த எவரி கேன் பையிங் மோடில் தான் வந்து நம்ம மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்குது. சரிங்களா? இப்போது நாளைக்கு எது சப்போர்ட்டாக இருக்குன்னா இதே லெவல் தான். சரிங்களா? 24,851 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸு. எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த லெவலில் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நிற்கிது. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே வந்துச்சு, அகைன் ஒன் டைம் வந்துச்சு அப்படின்னா, இந்த டைம் ஒன்ஸ் இந்த லெவல்கிட்ட வரும்போது என்ன ஆகணும் அப்படின்னா 25,062 அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடும். எப்போ மார்க்கெட் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு 1 ஹவர் போல் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சோ மார்க்கெட் வந்து அப்போவே வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு. சரிங்களா? இந்த கேண்டிலே வந்து நல்லாவே வந்து ஒரு 2-3 கேண்டில் வந்து இந்த லெவலுக்கு மேலவே நின்றுச்சு. ஒரு நியூ ஆல் டைம் ஹையிலே நின்றுச்சு. செல்லிங் ப்ரெஷர் வரல. இங்கே போய் 25,000 போனோன்னு தான் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. மார்க்கெட் வந்து அகைன் ரிவர்சல் தான் ஆகிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? அகைன் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். 25,062 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் 25,170, அதுக்கப்புறம் 25,325 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கோம். 24,656 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா 24,555 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா 24,467 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஓகே, இந்த லெவல் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். பேங்க் நிஃப்டி நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பிரி, அதனால் பேங்க் நிஃப்டி ஒரு கன்சல்டேஷன் மோடில் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. 15 மினிட்ல பார்த்தா கொஞ்சம் அழகாக தெரியும் அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டு கண்டினியூவாக அப்படியே கீழே வந்திருக்கு. வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு, கொஞ்சம் மேலே போயிட்டு இதை வந்து பார்த்தோன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போலவே இருக்கும். சரிங்களா? இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் என்ன ஆகும் அப்படின்னா அகைன் மேலே வந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக இன்னொரு நல்ல ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். இங்கேருந்து என்ன பண்ணுவோம் மார்க்கெட்டு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா ஓகே, இதுதான் வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கான மெத்தடு. மார்க்கெட் வந்து மேலே தான் போகும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து சடன் ஃபால் 52,328. அதே டைமிங்கில் தான் நெஃப்டி வந்து 25,000 போணுச்சு. அந்த டைம் போகும்போது நெஃப்டிலேருந்து ஹியூஜ் ஃபால். இங்கே நெஃப்டி எப்படி ஃபால் ஆனிச்சோ அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி 52,300 கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட்ஸ் வந்து சடன் ஃபால் ஆனிச்சு. சரிங்களா? மார்க்கெட் வந்து நெஃப்டியோட ரியாக்ஷன் வந்து பேங்க் நிஃப்டிலையும் இருந்துச்சு. எது நாளைக்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்
இந்த லெவல் இன்றைக்கி வந்து டே ஹை தான், நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 52,327 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா இந்த லெவல் 52,557 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 52,778 அப்படிங்கிற லெவல் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்து இந்த டே லோ, இந்த லோ வந்துச்சு பார்த்தீங்களா 51,194 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு 50,571. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா ஹியூஜ் ஃபால் வரும், அது ஒரு 1000 பாயிண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. சரிங்களா, 50,571க்கு கீழே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 1000 பாயிண்ட் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். 49,700 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் கூட ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ஓஐ டேட்டா பேங்க் நிஃப்டியில் என்ன சொல்ல வருது, அன்றைக்கி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்தாங்க. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் 51,400 அப்படிங்கிற லெவலில் முடிஞ்சிருக்கு. இப்போது நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 51,500 அப்படிங்கிற லெவலில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை விட்டால் 52,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பில்ட் ஆகிட்டு இருக்கு. 51,500லேயும் சப்போர்ட் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக மாறிடும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 51,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து காமிக்குது. மிக்க ஃபின்எஃப்டி நாளைக்கு வந்து எக்ஸ்பிரி. ஃபின்எஃப்டி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா 23,300 கால் அண்ட் புட்டு ரெண்டுத்துலேயுமே வந்து ஓஐ டேட்டா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிட்டு இருக்குது. மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்குது 23,300 அப்படிங்கிற லெவலில். ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் 300 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். எவரி 100 பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 23,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து காமிக்குது. இருந்தாலும் சார்ட் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சார்ட் வந்து என்ன சொல்லுது, கரெக்டாக எக்ஸாக்டாக 23,641 நம்ம செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக அந்த லெவலில் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு பாருங்கள். கண்டினியூவாக ஏறிக்கிட்டு இருந்த மார்க்கெட் 23,641 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்லேயும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு தான் நிற்கிது. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா நல்லா மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து டே ஹை. சரிங்களா, இது நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே 23,838 அப்படிங்கிற லெவல் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,923 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்து டே லோ வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,250 அப்படிங்கிற லெவல். இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்கில் இந்த இடத்துல எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு. 23,225 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 22,934 அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 22,863 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இது வந்து ஃபின்எஃப்டிக்கான லெவல்ஸு. மிட் கேப்பு நான் ஆல்ரெடி வியாழக்கிழமை அன்றைக்கி சொல்லியிருந்தேன். ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு. இன்றைக்கி எக்ஸ்பீரி அப்படிங்கிறதுனால ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் வித் பிரேக் அவுட் ஆனாலும் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கிடச்சிது. சரிங்களா, இந்த லெவலுக்கு மேலே தான் கரெக்டாக மார்க்கெட் வந்து எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பாருங்களேன். ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலே நம்மளோட சேனலில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஜூம் பண்ணி பாருங்கள். மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிடுச்சு, நல்லாவே மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இந்த இடத்துல வந்து பாருங்கள் நல்லா நம்ம சேனலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போஸ் கீழே வந்தாலும் இந்த சேனலில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். இந்த சேனலில் இப்படி சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இனிமேல் வந்து இந்த சேனலை வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால மிட் கேப் வந்து ஒரு நல்ல ஒரு அகைன் வந்து ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இந்த எல்லோ ஜோன்லாம் டெலீட் பண்ணிடலாம். எல்லோ ஜோன்லாம் இனிமேல் தேவைப்படாது. மார்க்கெட் வந்து அந்த சேனலையும் பிரேக் அவுட் ஆகிருக்கு, நல்ல சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னையும் பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லாவே ஒரு அப் ட்ரெண்ட் வந்திருக்கு. ஓகே, மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அப் ட்ரெண்டு. எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த சேனல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்.
இந்த சேனலுக்கு மேலாம் போணுச்சுன்னா நல்லாவே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சேனல் 12,744 அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஃபேக் பிரேக் அவுட் அதுமாரி ஏதாவது கீழே சேனல் கீழே வந்து ஃபேக் பிரேக் அவுட்டை கொடுத்துட்டு கூட இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவல்ஸ் வரும்போது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் நண்பர்களே. 12,696 அப்படிங்கிறது ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. அது வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்விங் 12,609 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபிப்னாசி வந்து ட்ரா பண்ணி ஆகணும். ஏன்னா மார்க்கெட் வந்து புது லெவலுக்கு உள்ளார போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து மார்க் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி வந்து டே ஹை 12,871. சரிங்களா, 13,000 அப்படிங்கிற லெவலில் ஈஸியாக ரீச் பண்ணிவிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கு போட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபிப்னாசி ட்ரா பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நியூ லெவல்ஸ் கிடச்சிரும். ஓகே, இதுதான் லெவல்ஸ். 15 மினிட்ல வச்சு ட்ரா பண்ணோன்னா இன்னும் அக்யூரஸியான லெவல்ஸ் கிடைக்கும். ஓகே, எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸு இந்த 1.4 மார்க்கெட் வந்து இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. 12,880 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 13,000 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 13,000 அப்படிங்கிற லெவல் வந்து மிட் கேப்புக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 12,250 அப்படிங்கிற லெவல் தான் வந்து மிட் கேப்புக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ். மிட் கேப் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அகைன் வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் வந்து இதே கண்டினியூ ஆகிடுச்சு அப்படின்னா மிட் கேப் ஸ்டாக்லாம் நல்லா ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. ஓகே, இதுதான் வந்து இப்போதைக்கு உள்ள நிலவரம். இந்த லெவல்ஸ் எல்லாம் உங்களுடைய மொபைல்லையாவது உங்களோட லேப்டாப்லையாவது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு பேப்பர் பேனா இருந்ததுன்னா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் லிங்க்கில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 2x 3x 4x மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் வரைக்கும் கிடைக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரொம்பவே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ப்ரோக்கரேஜும் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா, நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே மார்க்கெட்டில் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது எல்லாமே என்னோட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 3 மந்த் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அதுவும் பேப்பர் ட்ரேடில் ப்ராக்டிஸ் பண்ணி அது ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா மட்டும் ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. சரிங்களா, இது மேலும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.